மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் பொதுக்குழு அரங்கத்தில் இருந்து செய்தியாளர் ஜெகநாத் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் பொதுக்குழு ஏற்பாடு தொடர்பான விவரங்களை கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்பொழுது பொதுக்குழுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சுமார் அரை நூற்றாண்டு காலங்களுக்கு பிறகு மதுரையில் மீண்டும் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று விமானம் மூலம் மதுரைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வரை பார்த்தீங்கன்னா அவருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது இன்று காலை அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து மதுரை உத்தங்குடி பகுதியில் இருக்கும் அந்த பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு வர இருக்கிறார். அதைத்தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக 1977 மற்றும் 1978 ஆகிய இரண்டு ஆண்டுகளில் இரு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றுள்ளது. ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவானது மதுரை உத்தங்குடி பகுதியில் தற்போது நடைபெற இருக்கிறது. கலைஞர் அரங்கம் என அமைக்கப்பட்ட அரங்கில் முகப்பு பகுதி பார்த்தீர்களானால் அண்ணா அறிவாலயம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3500 சிறப்பு அழைப்பாளர் என ஒரே நேரத்தில் 7000 பேர் அமரும் வகையில் பொதுக்குழு கூட்டம் அரங்கமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரே நேரத்தில் 3500 பேர் அமர்ந்து உணவு அருந்தும் வகையில் உணவு கூடங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்ட அரங்கில் முகப்பு பகுதியில் 100 அடி உயர கம்பத்தில் திமுக கொடிக்கம்பமானது பறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தால் அரங்கிற்குள் செல்லும் பாதையில் திராவிட இயக்கங்கள் வழி அவர்களுடைய முன்னாள் வரலாறு தலைவர்களுடைய புகைப்படங்கள் கொண்ட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்ட அரங்கில் பார்த்தீர்கள் பிரத்யேக கலை நுணுக்கத்துடன் கூடிய வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அடையாள அட்டை பெற்று பொதுக்குழு அரங்கிற்குள்ளே செல்வதற்காக சுமார் 13 மேற்பட்ட அந்த வழித்தடங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் திமுகவினர் என 15000 பேர் அந்த உணவு அவர்கள் உணவருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்களானால் உணவு வகைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் உப்பு கறி, கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சரம் மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65 உள்ளிட்ட 25 வகை அசைவ விருந்தும், அது மட்டும் இல்லாமல் வெஜ் பிரியாணி, சிப்பி காளான் குழம்பு, மேலும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அது மட்டும் இல்லாமல் சைவத்திலே பார்த்தீங்கன்னா 25 வெரைட்டி சைவ உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை முழுவதும் பார்த்தீங்கன்னா சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் சுற்றுப்புறப்பளவில் இந்த சாலை இருபுறங்களும் திமுக கட்சி கொடி நடுவே சாலை 2ஆக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழுவில் பங்கேற்பவர்கள் எளிதில் செல்லக்கூடிய சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மற்றும் நடமாடும் கழிப்பறை வசதிகள், வாகனங்கள் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து பொதுக்குழு திடல் நோக்கி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை பிரம்மாண்டமாக வரவேற்கிறதுக்கு 2 புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக காலை 9 மணிக்கு இந்த பொதுக்குழுவானது நடைபெறும் என்று தெரிகிறது. முதலமைச்சர் பொதுக்குழு நடைபெறும் இடத்தில் வருகை தர இருக்கிறார். 10:30 மணிக்கு பொதுக்குழு தீர்மானமானது நிறைவேற்றப்படுகிறது. திமுக செய்தி தொடர்பு தலைவர் டிவி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா தலா தீர்மானங்களை வாசிக்க இருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 12:30 1 மணிக்குள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். சுமார் இந்த பகுதியில் பார்த்தீர்களானால் போக்குவரத்து காவல்துறையினர் சீரும் சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேலும் இங்கு ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீர்களானால் அவர்கள் பதியக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்திலுமே பார்த்தீர்களானால் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பை மற்றும் அந்த ஸ்நாக்ஸ் பொருட்களும் உள்ளே வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் உத்தங்குடி பகுதியில் திமுகவுடைய பொதுக்குழுவானது அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தொடங்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கள தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.